சிம்மமுகனே நரசிம்ம முகனே சிம்மமுகனே நரசிம்ம முகனே சிம்மமுகனே நரசிம்ம முகனே. அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இது ஆயிரங்கால் நரசிம்மர் ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி ஐயா அவர்கள் இதன் அமைவிடத்தையும் இதனுடைய சிறப்பை விளக்குவார். உங்களோட பேர் என்ன ஐயா? என் பேர் முத்துலிங்கம் பேரிம்பராஜா. இதில் என்ன இதில் இருக்கு? நாங்கள் முதல் வெள்ளாவளி மாரியம்மன் கோயில் செயலாளராக இருந்தது. இப்போ இதில் ஆலோசகராக இருக்கிறோம். இது வெள்ளாவளி விவேகானந்தபுரம் பழனியர்வட்டை ஆயிரங்கால் ஆலையடி நரசிங்க வைரவர் ஆலையடி என்று சொல்கிறது. இந்த இடம் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இயற்கையான வழிபாட்டை கொண்ட இடம். வயலும் வயல் சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்து மலையும் மலை சார்ந்த இடமாக இந்த இடம் இருக்கிறது. எல்லா இடத்து மக்களும் இங்கே வழிபடுகின்றவர்கள். இதை 2500 ஆண்டுகளுக்கு முதல் இதை காடு வெட்டி வயல் செய்த பழனி தம்பி என்பவர் அவரோடு சேர்ந்து ஏனையவர்களும் இந்த ஆலமரத்தடியில் இந்த வைரசாமியை வச்சு கும்பிட்டு இந்த வயலில் வெள்ளாமை செய்யக்குள்ள இந்த காட்டில் இருக்க மிருகங்கள் இந்த வயலை போட்டு யானை மற்ற குளுமாடுகள் போட்டு நெருக்கடி செய்கிறதால வைரசாமிக்கு நேர்ந்து வச்சு அந்த வழிபட்டு வந்து தான் இப்போ பழனிரோட்டை ஆயிரங்கால் ஆலையடி என்று சொல்கிறது. இது ஏற்கனவே வெள்ளாவளி கிராம உத்தியோகத்தர் பிரிவை சேர்ந்தது. 1980ஆம் ஆண்டு புதிய கிராம உத்தியோகத்தர் பிரிவோடு ஏற்படுத்தப்பட்ட போது விவேகானந்தபுரம் என்று இந்த பகுதி தனியாக பிரிக்கப்பட்டு இப்போ இந்த ஆலய இது விவேகானந்தபுர கிராம உத்தியோகத்தர் பிரிவில் இருக்கிறது. உற்சவம் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் நாங்கள் இதை செய்யறாங்க. எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து செய்யறாங்க. இது இந்த அளவு விருட்சமாக இந்த பெரிய ஆலமரம் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஐயா இருக்கும்? அது வருஷம் எங்களுக்கு சொல்லல. அது எங்களோட காலமாக இருக்கு. மூதாதையர் சொல்கிறாங்க 300 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் கண்ணால் ஆண்டையில் எங்களோட பாட்டம் போட்டுன்னு சொல்கிற கேள்விக்கு அதுதான். இப்போ பார்த்தா ஒவ்வொரு விழுதுகளும் இறங்கி ஒவ்வொரு ஆலமரமாக உருவாயிருக்கு. அந்த இதெல்லாம் ஒவ்வொரு ஆலமரமாக உருவாயிருக்கு. இதில் ஐயா இப்போ இந்த மற்ற கோயில்களில் இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மற்ற கோயில்களை விட இதில் ஒரு விசேஷம் என்னன்னா இந்த சாரைய போத்தல் வச்சுருக்காங்க ஐயா. இது எதுக்காக வச்சுருக்காங்க? இது இந்த விவசாயிகள் இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லாம் நம்பிக்கை, தெய்வ வழிபாடில் நம்பிக்கை. அவங்க ஏதாவது பொருள் காணாமப்பட்டால் மாடு காணாமல் போனால் வயல் எங்களுக்கு இப்படி சேதம் அடையக்கூடாது, வயல்கள் அவரோட நேர்த்தியை வைக்கிறாங்க. அந்த நேர்த்தி நிறைவேற்றப்பட்ட உடனே அவங்க சாரத்தை வச்சு வணங்கி வராங்க. இதே இதுகள் நரசிம்மர் ஆலயம் தான். நரசிம்மர் ஆலயம். இதே ஆலயங்கள் இந்தியாவில் இருக்க ஐயா. அதுக்குள்ள அந்த மச்சங்கள் மாமிசங்கள் எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. அந்த பழக்கம் இங்கே அதெல்லாம் இல்லை. அந்த நேரம் மூதாதையர் எங்களுக்கு இப்படித்தான் வழிபட்டு வந்ததாக எங்களுக்கு சரித்திரம் சொல்லு. இந்தியாவில் குலதெய்வம் மற்றது இப்படி நரசிம்மர் ஆலய வழிபாடுகள் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பழக்கம் அந்த பழக்கம் இங்கே இல்லை. இதில் வேற விசேஷங்கள் என்ன ஐயா இருக்குது? இதில் விசேஷம் சொன்னால் இப்போ யானை வருது. நிறைய யானைக்கு பயத்தில் சில ஆக்கள் இங்கே வழிபட வரலையாம். மற்ற யானை இந்த ஆலம் விழுதுகளை உடைச்சிருக்காம சொல்கிறாங்க. இதில் இப்போ இந்த வயல் இதில் இருக்கிற அந்த வயல் வழியில் இருக்கிறார்கள் எல்லாம் இவரை கூடுதலாக சாமியில் நம்பிக்கையில் அந்த வயல் செய்கிறாங்க. செய்கிற நேரம் இவங்க அந்த வயல் காவல் செய்கிற அந்த நேரம் என்னென்னா சகடை வளைக்கிறண்டு இந்த இதில் வளைச்சிருக்கிறேன். அந்த நேரம் வளைக்கிற நேரத்தில் இவை சகடை வளைச்சாலும் அந்த நேரம் இதுக்குள்ளே காட்டு மிருகங்கள் அடித்து போகுதான். போகிற நேரம் அவர் பகுதி எல்லைக்குள்ளால் யானைகளோ பண்டிகளோ மாடுகளோ வந்தால் தண்டனை. ஏனென்றா இனிமேல் அதாவது அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கு அப்படி ஒரு இது. அதெல்லாம் இவங்க சாமிகிட்ட எல்லாம் பாரம் கொடுத்து செய்து இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்குது செய்தண்டு இப்படிலாம் சம்பவம் நடந்துருக்கு. நடந்தோடனே ஒரு நாள் வேறு சேடை வளைச்சி கொண்டு அங்கே கொடுத்துட்டு நிற்கிற நேரத்தில் ஒரு காட்டு எருமை வந்திருக்கு. காட்டு எருமை வந்த உடனே இவர் வேலியை உடைச்சி போகிற நேரத்தில் அவர் இவரை கூப்பிட்டு செய்கிற நேரம் அந்நேரம் அந்த குத்து
என்ன குத்துவேலி குத்துவேலி என்ற வரிச்சு வச்சு வேலி இவர் அந்த கொத்துவேலி மாதிரி கொத்துவேலி இது குத்துவேலி என்றது இந்த மரங்க அந்த இதுகளை வெட்டி குத்துவேலி மறைச்சு வைக்கிறது. அப்படி வரணும் காட்டெருமை அதில் வந்து இதெல்லாம் சில இப்ப இளைஞர் யுவதிகளுக்கு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியாது. கொத்துவேலி என்று சொல்லி இந்த மரங்களை வெட்டி அப்படி போடுவாங்க. இது குத்துவேலி என்று சொல்றது இந்த மரிச்சு கட்டுறன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன தடிகளை வெட்டி கட்டி 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 பறிச்சு வைப்பாங்க. அதை பறிச்சு வேலி என்று அதை குத்துவேலி என்று சொல்லுவாங்க. கம்பி இல்லாம செய்கிறது குத்துவேலி என்று சொல்லுங்க. அந்த வேலி இருக்கிற நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் நடந்திருந்தா. அப்போ இந்த அவைய சரியான நம்பிக்கையோட எங்களுக்கு இப்படியான இது நடக்கக்கூடாது, அதை காட்டி தரணும் சொல்லி சொல்கிற நேரம் ஒரு காட்டெருமை வந்துருக்கு. வார நேரம் இவர் குத்துவேலிக்குள்ளால போன உடனே பைட்டில் அந்த இது பொறுத்து அப்படியே இவர் நின்றுருக்கார். உடனே பக்கத்தில் அவர் சேடை வளைச்சி போனால் அவர் வச்சுட்டு வந்துட்டார். அவர் என்ன வேறு கொஞ்சம் தூரம் பாரோட பேசாமல் அங்கேண்டு தட்டி தூராரு. இங்கே கிட்ட வந்தோடனே தட்டாமல் கொண்டு வச்சுட்டு போயிடாரு. இவர் இந்த அடிவாகட்டான்ட்டு அதுக்கே சாமி அவருக்கு நல்ல ஒரு பாடம் போட்டு நின்றுட்டா. இவர் வந்து காட்டெருமை வந்து ஏறுற நேரத்தில் அந்த வேலியில் பகிர் தட்டி அப்படியே நிற்கிறாராம். சாமி அந்த எழுப்பி எந்த வந்ததானே எங்கே போகிறோங்க இவர் நிற்கிறாராங்க. அதே பெரிய ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரிய ஒரு நம்பிக்கை. அதுக்கு பிறகு எல்லாரும் அதை பின்பற்றி எல்லாரும் சாமிகிட்ட வந்து முறையிட்டு இதாவது பின்பற்றி வராங்க. இந்த ஆரம்பத்தில் இதுகளெல்லாம் சூடு வைக்கிற காலத்தில் வந்து இந்த சூடு அடிக்க முடியாது, இல்லை பொங்கல் வைப்பாங்க. இப்போ இந்த இயந்திரமயமாகினது பிறகு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது குறைஞ்சிட்டு இப்போ என்னென்னா இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சடங்கை இப்படி செய்து வராங்க. ஏனென்றால் எல்லா வயல்காராக்கள் கிராமத்தில் உள்ளார்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் சடங்குன்ற கொண்டு வராங்க. இப்போ முதல் சூட்டு களவட்டியில் எல்லாம் சாராயம் எல்லாம் புதைச்சி அப்படி அந்த பழக்கம் இல்லாத புதைச்சி செய்து அந்த சூடு போடுறது. இப்போ அப்படி இல்லை. இப்போ அந்த நேரம் இப்போ ஒரு ஏர்நாள் செய்யணும்னு சொன்னால் நாள் பார்த்து சாத்திரம் பார்த்து அந்த டைம் பார்த்து வந்து ஏர்நாள் செய்து அவர் அந்த தூசூப்புறம் இருந்து வந்து அந்த ஏர்நாள் செய்து போகிறாங்க. பிறகு விதைக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் பார்த்து விதைப்பாங்க. பிறகு பூச்சி அதுதாண்டா நாருக்கு சாமிக்கு தீர்த்தத்தை வச்சு இளநீ வச்சு கொண்டு வளைஞ்சு விடுவாங்க. அதான் மருந்து. அந்த நேரம் அது கட்டுப்பாடு தெய்வ வழிபாடு அப்படி நடந்து வந்தேன். இப்போ அப்படி இல்லை. விடிய வந்தால் உழவடிக்காங்க, பொழுதுறதை விதைச்சி விட போகிறாங்க. வெட்டுற அண்டையை வெட்டி போட்டு காய எடுத்து போகிறாங்க. அண்டையை வெட்டி உடனே கொடுத்து போட்டு அப்படி நடக்கு. அப்போ அந்த பழைய சம்பிரதாய முறையெல்லாம் மாறி இப்போத்தைய கீழ்கண்டலுக்கு என்னென்று தெரியாத நிலைக்கு வந்துருக்கு. இந்த ஆலயம் உண்மையிலே அமைதியான அழகான இடம். 1000 பேர்களுக்கு மேலே உள்ள ஆலமரம் அமைந்திருக்கின்ற இடம். நல்ல நிழல், நல்ல குளுமையான இடமாக இருக்கின்றது. வெளிநாடுகளிலேயும் உள்நாட்டுகளிலும் இருக்கின்றவர்கள் உங்களுடைய பொழுதுபோக்குக்கும் பக்திக்கும் இந்த இடத்தை வந்து நீங்கள் தரிசித்து இந்த இடத்திலே நீங்கள் அமைதியாக சமைத்து சாப்பிடக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. 6 மணிக்கு பிறகு இங்கே மாலை 6 மணிக்கு பிறகு இருக்கக்கூடாது. ஏனென்றால் யானை வாழ்கின்ற பிரதேசம் இது. எனவே மக்கள் காலையிலே வந்து நீங்கள் உங்களுடைய பொழுதுபோக்கை கூட இங்கே கழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. மிகவும் அமைதியான அழகான 1000 பேர் ஆலைமரம். நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். பெரிய ஒரு விருட்சம் இது. பெரிய ஒரு ஏரியாவை பிடிச்சிருக்குது. பெரிய ஒரு விருட்சமான ஒரு மரம் வந்து இது இந்தியாவிலே அடையாறிலே இப்படி ஒரு ஆலைமரம் இருந்தது. அந்த ஆலைமரம் இப்போது இல்லை, அழிந்து விட்டது. ஆனால் இலங்கையிலே அதுவும் எமது பகுதியிலே இப்படி ஒரு ஆலமரம் இருப்பது மிகவும் அதிசயமான ஒரு சம்பவம். வந்து நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது வந்து ஒரு மாதத்துக்கு முதல் யானை வந்து தள்ளி உடைச்சிருக்குது. அது வந்து இப்போ கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முதல் இதை யானை உடைச்சிருக்கு. அடிக்கடி இது யானை வர ஒரு பிரதேசம் இது. அதான் மக்கள் வாரன்னு சொன்னால் மாலை 6 மணிக்கு முதல் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆலயத்தையும் தரிசித்து உங்களோட பொழுதுபோக்கத்தை செய்யலாம். ஏண்டா யானை வந்து இது வாழ்கிற பிரதேசம். இந்த காட்டு பகுதியெல்லாம் யானை, இந்த பகுதியெல்லாம் யானை தான். இதெல்லாம் வந்து கிட்டத்தில் யானை ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முதல் வந்து தள்ளியதாக இந்த ஊர் மக்கள் கூறுகின்றார்கள். இதையும் யானை வந்து உடைத்ததாக இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த பகுதி மெயின் ஏரியாவிலிருந்து வாராக்கள் வந்து 6 மணிக்கு வந்து காலையில் 9-10 மணிக்கு வந்தால் இந்த இதில் வந்து நீங்கள் தரிசித்து இந்த ஆலயத்தை நீங்கள் வழிபட்டு இங்கே சமைச்சு சாப்பிட்டு போகக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்குது. விறகுகள் எல்லாம் எல்லா வசதியும் தண்ணி வசதி எல்லாம் இருக்கிறது. நீங்கள் படிவாக வந்து நன்றாக இந்த அழகிய பிரதேசத்தை பார்த்து செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. எனவே எமது பகுதி மக்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து இந்த ஆலயத்தை சிறப்பித்து இதை நீங்கள் ரசித்து போகலாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.